Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேகா கூட்டணிக்குள்ள அப்படி என்ன குழப்பம் நடப்பது என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். தேவையெனில் சூழல் ஏற்பட்டால் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் இடதுசாரி கட்சிகள். இடதுசாரிகள் ஒரு இடது முன்னணி என்று ஒரு அணியை நாங்கள் கட்டமைத்திருக்கோம். எங்களுடைய தனித்துவத்தை பலத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் தனித்து நிற்போம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அதே போல தாவேகா திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே தேசிய அளவில் ஒரே கூட்டணிக்குள் இந்திய கூட்டணிக்குள்ளே வர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கார். அப்படி அவர் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியாக இருக்குது. வட துருவமும் தென் துருவமும் ஒன்று சேர முடியுமா என்று மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கார். அந்த கருத்துக்கு நோபல் பரிசெல்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தது அங்கேருந்து எதிர்வினை வந்ததையும் பார்க்க முடிகிறது. அதே போல் காங்கிரஸ் கூட்டணியில் முக்கிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸினுடைய தலைவர்களுடைய கருத்துக்கும் சில நேரங்களில் முரண்படுறதை பார்க்க முடிகிறது. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுப்பதிலையும் கூட்டணி கட்சிக்குள்ளேயும் கருத்து முரண் என்பது இருக்குது. இது தேவையற்றது, இதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் தெரிவித்திருக்கார். அதே போல் ஒவ்வொரு விஷயங்களும் பேசுகின்ற பொழுது கூட்டணிக்குள்ளாக இந்த கூட்டணி தாவேகா தலைமையில் இன்னும் ஒரு கூட்டணி அமையவில்லை, கூட்டணி அமையணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் விசிகா சார்பில் தெரிவிச்சிருக்க பார்க்க முடிகிறது. தாவேகா ஆட்சியில் பங்கு, திமுகவோடு நட்பு என்கிற விசிகாவுடைய நிலைப்பாடும் பல முரண்களை வெளிப்படுத்துகிற சூழலில் கூட்டணிக்குள்ளாக இடைத்தேர்தலுக்குள்ளாக ஒரு தாவேகா தலைமையில் கூட்டணி அமையுமா, அந்த கூட்டணி அமைகிறதுல என்ன சிக்கல், இல்லை கூட்டணி அமைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் தாவேகாவை நிர்பந்திக்கிறார்களா, அழுத்தம் கொடுக்கிறார்களா, அந்த கட்சிகள் நம்பவில்லையா என்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிற சூழலில் தான் கூட்டணிக்குள்ளே நடப்பது என்னங்கிற கேள்வி எழுகிறது. சாந்தி, உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். தேவை ஏற்பட்டால் சூழல் ஏற்பட்டால் ஏற்படுமா? ஏற்பட்டால் தனியாக நிற்கிறதுல ஒன்றும் கிடையாது. இதில் ஏற்பட்டால் நிற்கிற போகிறோம், அவ்வளோதான். அது ஏற்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களா? அதுவும் வெளியிலிருந்து ஒரு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க. இல்ல, பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு, உள்ளாட்சி தேர்தல் என்பது வேறு. எங்களுடைய மாநில செயலாளர் தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் தேவை ஏற்பட்டால் நாங்கள் தனித்து நிற்போம் சொல்லியிருக்காரு. இடைத்தேர்தலை பற்றி நாங்கள் எந்த முடிவும் இன்னும் எடுக்கலை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு தெளிவான ஸ்டாண்டு தான். ஸோ உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது வந்துட்டு களத்தில் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இடதுசாரியர்கள் எல்லோருமே களத்தில் வந்து பணிபுரிபவர்கள். எப்போ நீங்கள் வந்து ரோட்டில் லைட் எரியலைனாலும் மற்ற பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தால் என்ன சின்ன பிரச்சனை இருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் களத்தில் நின்று போராடுறவங்க. அதனால் மிக எளிதாக உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் நிற்கவும் முடியும், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவைப்பட்ட அந்த மாதிரியான ஒரு சூழல்னா இதையும் தாண்டி ஒரு அரசியல் ஒன்றும் இருக்கிறது. அரசியல் தேவைப்பட்டுச்சுன்னா கூட்டணியில் இருப்போம், இல்லை அரசியல் சூழலில் வந்துட்டு தனித்து நிற்பதற்கான சூழல் இருக்கிறது என்றால் தனித்து நிற்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து அந்த டைமில் வந்து கட்சி மாநில குழு முடிவெடுக்கும். இன்னொன்னும் சொல்லியிருக்கார், கண் முன்னால் ஒரு குதிரை பேர் நடக்கிறத ஏற்றுக்க முடியாது, ஜனநாயகத்துக்கு அது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறார். கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல இந்திய கம்யூனிஸ்ட் அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அது ஏற்க முடியாது. அவருடைய ஸ்டாண்ட் வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்து இப்போ ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காரு, ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காரு மூவி தோழர். என்ன மனிதாபிமான அடிப்படையில் யாருக்கும் எந்த உதவி செய்கிறது வந்து நம்ம வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, செய்யலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கேஷ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு வேலை கொடுக்குறோம்னா, அரசு வேலை கொடுக்குறோம் என்றால் இதே மாதிரி சிமிலர் சிச்சுவேஷன் வந்தால் இதே மாதிரியான நிலைப்பாடு அரசு எடுக்குமா? அதனால இதற்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் புரோட்டோகால் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க, அதுக்கப்புறமா இதை கொடுக்கலாம், அது வரைக்கும் நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் மூவி தோழருடைய ஸ்டாண்டாக இருக்குது. அதுதான் சரியான ஸ்டாண்ட் கூட. ஏனென்றால் ரெக்ரூட்மெண்ட் கைட்லைன்ஸ்னு இருக்குது. கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பதை பற்றியும் கூட மாநில அளவிலும் ஒன்றிய அளவிலும் நிறைய ஏற்கனவே விதிமுறைகள் இருக்கின்றன. ஸோ அதில் இது வருமா அப்படிங்கிறது. இதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து என்னென்னா, இதே மாதிரி இன்னொரு சிமிலர் சிச்சுவேஷன் புதுசாக ஒன்று வந்து அரசாங்கம் செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்தா தே காட் த பவர் அப்படின்னு நினச்சோம்னா, இதே மாதிரி இன்னொரு சிமிலர் சினாரியோ இப்போயோ இல்லை அப்புறமா வரும்பொழுது இதே மாதிரியான நடைமுறை பின்பற்ற இயலுமா, அதுக்கு சட்டம் வழி கொடுக்குமான்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை இப்போ இருக்கின்ற சட்டத்தின் மூலமாக இப்போ இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அதில் வந்து இந்த வேலை வாய்ப்புகள் சட்டத்தின்படி முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போயிட்டு அவங்களுக்கு நல்லிஃபை ஆச்சு, அந்த வேலை கடை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே வந்து அவங்களுக்கு வருத்தமான விஷயம் தானே. ஸோ இதெல்லாம் சரி செய்து கொண்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரூல்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா இது மாதிரி செய்யலாம். இதே நேரத்தில் பலர் இப்போ ஏன் இந்த பிரச்சனை ஏன் வந்து ஒரு பேசப்படும் பொருளாக வருது? 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30 வேலை வந்து அரசு வேலை யாருக்கு கொடுத்தாலும் ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அரசு வேலை என்பது கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்கின்றது. மிக தீவிரமான மோசமான வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது. இளைஞர்களாக இருக்கட்டும், நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்துட்டு விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சொன்ன
உள்ளவங்களே அந்த ஆஸ்பிரன்ஸ், ஜாப் ஆஸ்பிரன்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அவங்க எல்லாமே வந்து இந்த விஷயத்தை வந்து விமர்சித்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தான் நிறைய ஃபேஸ்புக்லையும் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்துருக்கு நீங்கள் பார்க்கணுங்க. ஸோ வேலையில்லா திண்டாட்டம் ஒரு மிக முக்கியமான காரணம். மிக முக்கியமாக எதை பண்ணாலும் அது எல்லாருக்கும் செய்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அரசு என்பது தாவக அரசோ இல்லை ஒரு ஆளுங்கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான அரசு கிடையாது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பண்ணணும். இதே அவருடைய ஆட்சி காலத்திலேயே வேறொரு கட்சி கூட்டம் போடும்போது இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா என்ன நிலைப்பாடு எடுக்கும்? இந்திய கம்யூனிஸ்ட் பல விஷயங்கள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஒத்த ஒரு முடிவு எடுப்பீங்க. இப்பயும் ஒருத்தர் தான் எடுத்திருக்கோம். ஆனா பேசமுக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா இந்த அறிவிப்பையே நிறுத்தி வைக்கணும்னு சொல்றாரு. ரெண்டு பேருமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுவரை நிறுத்தி வைங்க அப்படின்னு தான் வந்து மூவி தோழர் சொல்லியிருக்காங்க. மைல்டு சேஞ்சஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் வைஸ் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்குமான இதே மாதிரியான சிமிலர் இன்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமா ஏற்புடையதாக இருப்பதற்கான மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. அது வாய்ப்பு இல்லை. இது வந்து இது தவறான முன் உதாரணமாக ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் இவங்க எம்பி சுப்பராயன் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் தான் தெளிவான கருத்து தான் சொல்லியிருக்காங்க. தெளிவான கருத்து தான். கூட்டணிக்குள்ள தோழமை சுட்டல் தான், முரண்லாம் எதுவும் இல்லை. யார் எங்க கூட்டணி? இப்ப நாங்க வெளியில எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்க யார் யார் இருக்காங்க? போஸ்ட் போல் அலையன்ஸ்ல வந்துட்டு டிவிகேவோட இருக்கிறது வந்து காங்கிரஸ், விசிகே, அந்த அவங்க ஆட்சியில இருக்காங்க. ஐயுஎம்எல், விசிகே கூட ஒரு டிஃபரெண்டா ஒரு ஸ்டாண்ட் சொல்றாங்க. நாங்க வந்து அந்த கூட்டணியில இருந்து சேர்றத பத்தி அவங்க தான் அதை சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்க ஆட்சியோட இருக்காங்க. பட் அது கூட நாங்க இல்ல. சோ டிவிகேவோட எந்த கூட்டணியுமே நாங்க இல்லங்கிறது வந்து வெளிப்படையா அரசுக்கு ஆதரவு கூட்டணியில இல்ல. அது நிலைப்பாடு தெளிவுபடுத்துறீங்க. ஆமா, அதுதான் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு நம்பகத்தன்மை இல்லையா அப்படிங்கிறது நம்ம தேவையே இல்லைங்க. நம்பகத்தன்மை இல்லை. ப்ரீ போல் அலையன்ஸ் என்ன? நாங்க மக்களை ஏமாத்தவே இல்லை. ப்ரீ போல் அலையன்ஸ் வந்துட்டு we were not with the டிவிகேயோட நின்று பண்ணல. ஸோ ஆனாலும் ஒரு காலத்தின் கட்டாயமாக பாஜக என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த நேரத்திலேயே கண்டிஷன்ஸ் வச்சு தான் கொடுக்குறோம். நீங்க வந்து மதசார்பின்மையை காப்பாற்றணும், சமூக நீதியை காப்பாற்றணும், இதெல்லாம் நம்ம கண்டிஷன்ஸ் வைக்கிறோம். மாநில உரிமைக்கு போராடணும். அதே முக்கியமாக தொழிலாளர்களுக்கான உழைக்கும் மக்களுக்கான ஆதரவு நிலை எடுக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிற நலத்திட்டங்களை கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸோட தான் பண்ணியிருக்காங்க. அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில், அந்த உறுதிப்பாட்டில் தான், அந்த அஷூரன்ஸ்ல தான் நம்ம இருக்கோம். எப்போ வந்து அவர் வந்து மதச்சார்பின்மைக்கு எதிராக விஜய் அரசு செயல்பட்டாலும் அப்போ வந்து நம்ம ஆதரவு விலக்கி கொள்வோம். ஆதரவு என்று சொன்னாலும் ஏதோ ஒரு நிபந்தனை உள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் உறுதிப்படையாவே சொல்லியிருக்கோம். பேசலாம். பங்காளிகள் குற்றச்சாட்டு உங்களை நோக்கி தான் வருது. இல்ல வெளியில இருந்து ஆதரவு கொடுத்திருக்கிறதுனால வெளியிலேருந்து ஆதரவு எதற்குன்னு சொல்லி சரியான அரசியல் தீர்மானத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சரியான நேரத்தில் முதல் நாளில் வந்து வந்தே மாதரம் பாடப்பட்டது, தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாதது முதல் கொண்டு ஆஸ்ட்ராலஜரோட நியமனம் வரைக்கும், அதாவது டே 1லேருந்து நான் சொல்ல வரேன், டே 1, டே 2, டே 2.5 தொடர்ந்து வந்து இஷ்யூ பேஸாக அதிர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து வெளியில் இருக்கோம். இது வந்து போஸ்ட் போல் அப்படின்னு அலையன்ஸில் கூட போகல. ஆனால் திமுகவோட நாங்கள் அலையன்ஸில் வந்துட்டு இருக்கும்போதே இஷ்யூ பேஸ்டாக நாங்கள் அவங்கள அப்போஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து 8 மணி நேரம் வேலை, அவங்க 12 மணி நேரம் வேலை பண்ணதா இருக்கட்டும், இஷ்யூ பேஸ்டா தொழிலாளர்களுக்காக, பொதுமக்களுக்காக, சுரண்டலுக்கு எதிரான ஒரு கட்சியாக தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. அது இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும், என்னைக்கும் அப்படிதான் இருக்கும். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த சட்டசபையில இருக்கட்டும், இல்ல கரூர்ல இருக்கட்டும், அவர் பேசின பாடி லாங்குவேஜ் சரியில்லைங்கிறது பத்தியும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, தொடர்ந்து வந்து கரெக்டா என்னென்ன பண்ணணுமோ சொல்லிட்டு இருக்கோம். மிக முக்கியமாக தூய்மை பணியாளருடைய பிரச்சனை அப்ப அது வந்து டெண்டர் விட்டுட்டாங்க, பிபிபி மாடல், அது தனியார் மயம் போது உடனடியாக நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். ஜூன் மாதம் 25ஆம் தேதி இந்திய மாத தேசிய சம்மேளனம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அதிகரித்து வரும் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணோம். 22, 23, 24 வரிசையா மாநிலம் முழுவதுக்கும் இந்திய மாத தேசிய சம்மேளனம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடப்பட்டது. அதுலேயே நாங்களும் பல நிகழ்ச்சிகளையும் கலந்து விட்டுருக்கோம். நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம், இந்த நான் குறிப்பாக நானுமே சொல்லியிருக்கேன், இந்திய மாத தேசிய செயலாளர் அடிப்படையிலும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்ன சொல்லியிருக்கோம்னா, முதல்வர் அவர்கள் பெண்களுக்கு எதிராக சைபர் கிரைம்ல யார் வேணா, ஏன்னா ஒரு தமிழ் ஜேர்னலிஸ்டோ இல்லை யாருமே வந்து ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் எதை பற்றியே பேசவே முடியல. தவக உறுப்பினர்கள் அல்லது உறுப்பினர்கள் சொல்லிக்கிறவங்க ரெண்டுமே மோசம்தான். அவர் வந்து தவேகாவுடைய முதல்வரா தலைவரா அதை வந்து கண்டிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் முதலமைச்சர், எல்லாருக்கும் சேர்த்து அவர் தான் முதலமைச்சர். அப்ப பெண்களுக்கு வந்துட்டு எதிரான சைபர் புல்லிங்லாம் கூடாது அப்படிங்கறத பத்தி அவர் பேசணும். ஏன்னா அவர் இஸ் சீஃப் மினிஸ்டர், he has to give a call. இதெல்லாம் வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்னு. அப்ப பாலபாரதி மட்டும் இல்ல விமன் ஜேர்னலிஸ்ட் பத்தி எல்லாம் ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க பாத்திருப்பீங்க, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் டு தி கோர். சோ அப்ப என்ன மாதிரியான நடைமுறை? இப்போ ஒரு விவாதம் அப்படின்னா என்னோட டைப்ல
நான் சொல்லுவேன். எனக்கு ஆப்போசிட்டா பிஜேபில இருந்து மேடம் வந்திருக்காங்கன்னா, கஸ்தூரி மேடம், அவங்க என்ன எதிர்த்து தான் பேசுவாங்க. அது அவங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு. அதுக்காக நான் லைன் பை லைன் பேசிட்டு இருக்க முடியாது. அப்ப விவாதம் என்பதற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சகிப்புத்தன்மை வேணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்றோம். அப்ப இஷ்யூ பேஸ்டா நம்ம இருக்கின்றோம். எந்த நேரத்தில் தாவேகா தவறு செய்தாலும் சொல்றேன். இப்ப குதிரை பேரம் பத்தி பேசியிருக்காரு வீரபாண்டியன். இது வந்து சரியான நடைமுறை அல்ல. ஏற்கனவே தொடர்ந்து இந்த மாதிரி வரும்போது இதை இடதுசாரி கட்சிகள் எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி மேடம் சொன்னாங்க, இது ஒரு பேரத்துக்காக நாங்க உள்ளாட்சியில் தனி அனுப்பணும். அந்த மாதிரி யாரையும் பேரை சொல்லி பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படி இப்படிலாம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. எவ்ரி பார்ட்டி ஹஸ் காட் தேர் ஓன் ஸ்ட்ராட்டஜி. அவங்கவுங்க கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன மாதிரி பின்னாடி எதுவும் இல்லை. எந்த கட்சியை அவங்கவுங்க கட்சியை வளர்ப்பதற்கான ஸ்ட்ராட்டஜி இல்ல. அவங்க வந்து உள்ளாட்சியில் தனியா நிக்கிறதா, சேர்ந்து நிக்கிறதா, இடதுசாரி கூட்டணி அமைப்பதா, இல்லது தேர்தலில் வந்துட்டு இடைத்தேர்தல் சந்திப்பதா என்பதெல்லாம் அரசியல் கட்சிகள், தனிநபர் கட்சி கிடையாது. இது மாநில குழு முடிவு. நிச்சயமாக சித்தாந்தத்தின் அடிப்படை கழகத்துடைய தொழிலாளர் சார்ந்த அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிற வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா சொல்லிருக்கேன். மக்கள் எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணுவது வந்து இவங்க அவங்களா தானா வராங்கன்னு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.